வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சாமுண்டேஸ்வரியை கடத்திடுறாங்க. கடத்திட்டு போறத நம்ம கார்த்திக் பாத்துறாரு. கார்த்திக் அப்புறம் நீ சும்மா விடுவாரா? இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சிவனாண்டி கூட சந்திரகலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நீ எப்படியாச்சு சாமுண்டேஸ்வரி தனியா கூட்டிட்டு வர்ற, அப்பனா தான் நான் சாமுண்டேஸ்வரியை கடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு சிவனாண்டி. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, எப்படிங்க முடியும், சான்ஸே இல்லைங்க, நான் எப்படி அக்காவை தனியா என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வருவேன், உன்னால முடியும் சந்திரா, நீ நினைச்ச எது வேணாலும் செய்யலாம். சந்திர சொல்றாங்க, அதுக்கு சரிங்க உங்களுக்காக நான் இதை செய்யறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மாயா கேக்குறாங்க, என்ன சொல்றாரு சார், எப்படியாச்சும் எங்க அக்காவை மண்டபத்துக்கு பின்னாடி பக்கம் கூட்டிட்டு வர சொல்றாரு, எப்படி கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாயா பயங்கர திறமசாலியாச்சு, அதாவது நல்ல வழியில திறமசாலி இல்ல, கெட்ட வழியில பயங்கர திறமசாலி மாயா. அவங்களும் ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அப்புறம் கடைசியில் நீங்க தான் மாட்டிக்குவீங்க, அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி நீங்க செய்யுங்க. சரி உன்னோட ஐடியாவை சொல்லு, சரி வருமானு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரகலா, நீங்க என்ன பண்றீங்கன்னா கிச்சன்ல பெரிய பிரச்சனை, சமையல் பண்ண மாட்டேங்கிறாங்க, காசு சரியா கொடுக்கலன்னு சொல்லி அங்க சமையல்காரங்களே சண்டை போட்டுக்கிற மாதிரி நீங்க ஒரு பிட்டு போடுங்க, அதே மாதிரி யாரு கடத்துறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஆளுகளை சமையல்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க மாயா. வாவ் சூப்பர் ஐடியா, இதே மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரா அவங்க அக்கா சாமுண்டேஸ்வரியை பார்க்க போறாங்க சந்திரகலா. சாமுண்டேஸ்வரி இங்க ஒரு பிளான பண்ணிருக்காங்களே, ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரவுடி பசங்க 2 பேத்துக்கிட்டையும் போன் பேசியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த மகேஷ் இருக்கான்ல அவனை கடத்த சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. கடைசியில எப்போ அவங்கள கடத்த இவங்களை கடத்த சுந்தர்சி படம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுடி பசங்க ஓகேன்னு சொல்லிட்டு மகேஷை கடத்துறதுக்காக அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரியை கடத்துறதுக்காக பிளான் பண்ணி சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, அக்கா ஒரே பிரச்சனையா இருக்குதுக்கா. என்ன சந்திரா சொல்ற? ஆமாக்கா, இந்த சமையல்கார பசங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. சமையல்காரங்களா, என்னாச்சு? ஏதோ பண பிரச்சனை போல இருக்கு, அந்த பணத்தை நீ கொடுக்கல இந்த பணத்தை நான் கொடுக்கலன்னு ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன நீ போய் பாருக்கா, எங்க இருக்கானுங்க? மண்டபத்துக்கு பின்னாடிதான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களாமா. என்னன்னே தெரியலக்கா, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. சரி நீயும் வா சந்திரா போலாம். ஐயோ நானா? இல்ல இல்லக்கா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் பாத்துட்டு வந்திருக்கா. சரி ஓகே, நீங்க பாத்துக்கோ, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்னாச்சுன்னு தெரியல, இவனுங்க வேற தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் அந்த மண்டபத்துல பின்னாடி பக்கம் சண்டை போடுறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல சந்திரகலா, அந்த இடத்துக்கு போறாங்க. சிவனாண்டியோட அடியாளுக 3 பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வர்றது தெரிஞ்சு போயிருது. உடனே 3 பேரும் வேணும்னே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் நீ பணத்தை கொடுத்தாதான் நான் சமையலுக்கு வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்டா. டேய் நீ வந்தாவா வரட்டி போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, உன்ன மாதிரி 1000 ஆளுங்க கிடைப்பாங்கடா. டேய் 1000 ஆளுங்க கிடைப்பாங்க, ஆனா என்ன மாதிரி சமையல் பண்ணுவாங்களா, கூட்டு வைக்க தெரியுமா, அது வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி வராங்க. ஏங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்துங்க, என்ன பிரச்சனை இப்போ? அம்மா பேசின கூலியை தர மாட்டேங்கிறாங்கம்மா, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்லம்மா அவன் ரொம்ப அதிகமா கேக்குறாம்மா, அதனாலதான் நான் தர மாட்டேன்னு இன்னொருத்தர் சொல்ல இவங்க பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, சரி சரி எல்லாரும் நிறுத்துங்க, இப்போ பேசின கூலி உனக்கு வேணும் அவ்வளவுதானே, நானு மண்டபத்துல இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லி உனக்கு தர சொல்றேன், எல்லாம் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்கன்னு நான் போறேம்மா, இல்லைன்னா இன்னைக்கு 2ல 1 பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா சரி போ அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சாமுண்டேஸ்வரி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற மாதிரி போய் அந்த 3 ரவுடி பசங்களும் அப்படி திரும்பி வர்றாங்க. சாமுண்டேஸ்வரி முகத்துல அந்த மருந்து கலந்திருக்க கர்ச்சீஃபை மூக்குல வச்சோடனே அப்படியே அவங்க மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. ஐயா அந்த அம்மா மயக்கம் போட்டுச்சுங்க ஐயா. டே எனக்கு போன் பண்ணாதேன்னு சொன்னலடா, எதுக்குடா இப்ப போய் போன் பண்ற? சாமுண்டேஸ்வரி கூட்டிட்டு அங்க இருந்து முதல்ல கிளம்புங்க, எனக்கு இப்போதைக்கு கால் பண்ணாதீங்க, விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நானே உங்களுக்கு கால் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்னி வேனை வர சொல்லி சாமுண்டேஸ்வரியை தூக்கி காருக்குள்ள போட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த ரவுடி பசங்க 3 பேரும். சாமுண்டேஸ்வரி இன்னும் மயக்கத்துலதான் இருக்காங்க. கார்த்திக் டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சார் என்ன சார் இன்னும் லேட் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சிட போகுது சார், அப்புறம் நான் வந்தே அர்த்தம் இல்லாம போயிரு
சார் வேஸ்டா போயிரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத நர்ஸும் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா தாங்க போயிட்டு இருக்கேன், இதுல டிராபிக் வேற இருக்குது, கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போயிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. கார்த்திக் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த கல்யாண மண்டபத்துல என்ன ஆகுதுன்னா பரமேஸ்வரி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. என்னடா இது, இப்போ என்ன பண்றது, கார்த்திக் போனவனே ஆளை காணா, இதுல வேற இந்த மாப்பிள்ளையை கடத்திட்டாங்கன்னு சொன்னா 2 பேர பசங்களும் வேற எவனோ கடத்தி வச்சிருக்கிறானுங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க பாட்டி. மயில் வாகனம் கால் மேல கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்த்திக். ஆனா கார்த்திக் போனை எடுக்கவே இல்லை. என்னது இது, இந்த சிலம்பம் காலை எடுக்க மாட்டேங்கிறானே, என்னன்னு தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்காரு. யோசனை பண்ணிக்கிட்டே அதை பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள ஒரே குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு ராஜராஜா கேக்குறாரு. இல்ல மாமா, இருக்கிற டென்ஷன் எனக்கு அப்படியே சர்பத்து குடிக்கணும் போல இருக்கு, அவ்வளவு டென்ஷனா இருக்குது மாமா. ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, சிலம்பத்துக்கு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு பயமா இருக்குது மாமா, அவருக்கு இவரு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிட்டாரோ என்னமோ பயமா இருக்குது. அஜிஜோ மாப்பிள்ள இப்படிலாம் ஒரு குண்டை தூக்கி போடாதீங்க மாப்பிள்ள, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ராஜராஜா சொல்றாரு. என்னன்னு தெரியல மாமா, நீங்க கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால் பண்றாரு ராஜராஜா கார்த்திக்கு. கார்த்திக் ஆக்சுவலா போனை சைலண்ட்ல போட்டிருக்கனால அவருக்கு தெரியல. ராஜராஜாவோட போன் கால் ரிங்கும் ஃபுல்லா போயிட்டு கட் ஆயிருது. கார்த்திக்கு அதை தெரியல, என்னப்பா இது போனே எடுக்க மாட்டேங்கிறாரே மாப்பிள்ள, எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி இருக்குமோன்னு பயமா இருக்கு, இதை போய் அம்மாட்ட முதல்ல சொல்லாமோ, ஐயோ வேண்டாம், பாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க, இந்த காலர் பட்டன் வேற கடத்த முடியலன்னு சொல்லி பாட்டி டென்ஷன்ல இருக்காங்க, வேற ஏதாச்சும் பண்ணணுமாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மயில் வாகனமும் ராஜராஜாவும். அதே சமயத்துல மகேஷும் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்கான். மாயா வர்றாங்க. என்ன மகேஷ் ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமா மாயா, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். மகேஷ் ஒரு குட் நியூஸ், சாமுண்டேஸ்வரியை கடத்தியாச்சு, இனி உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ சந்தோஷமா ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டலாம், அதுக்கப்புறம் என்ன இந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹைஃபை வேற 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிட்டு, மாயா உன்னோட அறிவே அறிவு மாயா, உன் முன்னாடி எவனும் வந்து நிக்க முடியாது, யாரு வந்து எதிர்த்து நின்னாலும் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு ரொம்ப அருமை பெருமையா மாயாவை பேசிக்கிட்டு இருக்காரு மகேஷ். சரி சரி, என்ன பாராட்டினது போதும், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாயா கிளம்பிடுறாங்க. மகேஷும் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதான் அவர் எப்பயும் பாடுவாரு, புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சாமுண்டேஸ்வரி ரெடி பண்ணி வச்சாங்களா அந்த ரவுடிக 2 பேரும், அவங்க வர்றாங்க. கூட 2 ஆளுகளை வேற கூட்டிட்டு வர்றாங்க. இவர் வேற சந்தோஷமா பாடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரவுடி அண்ணா சொல்றாரு, அண்ணா இவளுக்கு நல்ல யோகமெல்லாம் இல்லண்ணே, நல்ல சாபம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆமாண்டா சாபம் தான்டா, இவனுக்கு இப்போ ஆப்பு விழுக போகுது பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டையாக போறான், இவனுக்கு எல்லாம் பாட்டு கேக்குது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. மெதுவா அப்படியே பின்னாடி வந்து ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அவர் பாட்ட சந்தோஷமா மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு மகேஷ். அந்த சமயத்துலதான் இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கர்ச்சீஃப்ல மருந்தை ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த மருந்தை கொண்டு வந்து மகேஷ் முகத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே மகேஷ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மகேஷ ஒரு மூட்டைக்குள்ள போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு பை எடுத்து மகேஷ தூக்கி அதுக்குள்ள போடுறாங்க. அவனும் பயங்கர ஹைட்டா இருக்கனால உள்ளுக்குள்ள போக மாட்டேங்கிறான். எப்படியோ அமுத்தி கிமுத்தி அந்த மூட்டையை கட்டி மூட்டையை ஃபுல்லா சுத்தி வாழை மரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால வாழைக்கொலை வாழை மரம் அதை வச்சு கட்டி வாழை மரத்தை கொண்டு போற மாதிரி இவரை தூக்கிட்டு போறாங்க. அங்க வந்தவங்க, என்னப்பா இது இந்நேரத்துல வாழைக்கொலை கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, வெளியே அலங்காரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. மண்டபத்துக்கும் சைடு பக்கம் வந்து உடனே அந்த வாழை மரம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மகேஷ் தூக்கி காருக்குள்ள தூக்கி போட்டு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே மாயாவுக்கும் தெரியல. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியும் மகேஷ் ரேவதி கழுத்துல தாலியை கட்டிடுவான், இந்த சொத்தை பூரா நம்மளும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க. கார்த்திக் செம்ம டென்ஷன்ல எப்படியாச்சும் கல்யாணம் முடியறதுக்குள்ள நம்ம போய் இந்த விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு கார்ல அந்த நர்ஸ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கார்த்திக்கும் ஸ்பீடா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அதே ரூட்ல சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டு வந்தாங்கல்ல அந்த வண்டியும் வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ராங் ரூட்ல சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டு வந்தவங்க வந்துடுறாங்க. கரெக்டா லெஃப்ட்ல டேர்ன் பண்ண போறாரு கார்த்திக். ஆப்போசிட்ல சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டு வந்தா வண்டியும் வந்துருது. 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. செம்ம கடுப்பாயிடுறாரு கார்த்திக். நம்ம வேலை ஒரு பக்கம் இருக்க, இவனுக்கு என்னடா குறுக்கால வந்து இடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. அந்த ரவுடி பசங்க இருக்காங்கன்னா அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, என்னடா இப்படி வந்து இடிச்சிருக்கானு சொல்லிட்டு கார்த்திக் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அவங்க 3 பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கி வர்றாங்க. என்னடா என்ன ஒரு தில்லு இருந்தா ஏன்
என் வண்டியும் வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கடத்திட்டு வந்த அந்த டிரைவர் இருக்காருல அவரு பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பின்னாடி பக்கம் உட்காந்துட்டு இருந்தவன் சாமுண்டேஸ்வரி பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் என்னடானா வெடிக்க எழுந்திருச்சு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் வெளியே வருவான். அப்போ சாமுண்டேஸ்வரி அப்படியே சாஞ்சிருவாங்க. சாஞ்சோடனே அந்த காரோட விண்டோ இருக்கும்ல அதுல அப்படியே சாஞ்சு படுத்திருக்காங்க. மயக்கத்துல தான் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. பயங்கர சண்டை வருது. உண்மையிலதான் தப்பு, நீ வந்ததா ராங் ரோட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. கார்த்திக் கடும் கோவம் வந்துருது. இங்க பாரு, 1 2 3 சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிருங்க, இல்லாட்டி அவ்வளவுதான் நான் செம்ம கடுப்பாயிருவா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். நீ கடுப்பாக என்னமோ ஆகு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ தான் ராங் ரூட்ல வந்த, நீ சாரி சொல்லிட்டு போக அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரவுடி பசங்க 3 பேரும் சேர்ந்து கார்த்திக் கிட்ட சரி சம சண்டைக்கு நின்னுட்டு இருக்காங்க. கார்த்திக் சும்மா விடுவார, நம்ம தலை என்ன பண்றாருன்னா பளிர்னு 3 பேத்துக்கு கணத்துல ஒண்ணு குடுக்குறாரு. அவ்வளவுதான் கப்பு சிப்புன்னு அடங்கிடுறாங்க. அண்ணே நீங்க போங்கண்ணே, நாங்க அப்படியே சைட்ல திரும்பி போய்க்கிறோண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போறாரு. இந்த ரவுடி பசங்க 3 பேரும் அவங்களும் லெஃப்ட்ல அப்படியே திருப்பி போறாங்க. கார்த்திக் அப்படியே வராரு. அந்த வண்டியும் கிராஸ் ஆகி போகுது. அப்பதாங்க தெரிய வருது சாமுண்டேஸ்வரி இந்த வண்டிக்குள்ள இருக்கிறது. சாமுண்டேஸ்வரி அதுவும் மயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. கார்த்திக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருது சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. சரி எதுக்கும் கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரிக்கு கார்த்திக் கால் பண்றாரு. ஆனா ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஆகா, கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. சரி மண்டபத்துல கால் பண்ணி என்ன நடக்குது அங்கன்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கு கால் பண்றாங்க. ஏன்னா ஒருவேளை சாமுண்டேஸ்வரி மயில் வாகனம் இவங்க இந்த குரூப் ஏதாச்சும் கடத்திட்டானுங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கார்த்திக்கு கால் பண்றாங்க. எப்பா சிலம்பம், எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? நான் கால் பண்ணேன், மாமா கால் பண்ணாங்க, யாரு போனுக்குமே நீ ரெஸ்பான்ஸே கொடுக்காம அட்டன் பண்ணாம விட்டுட்டேப்பா. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க ஏதாச்சும் அத்தையை கடத்துனீங்களா? எனது அத்தையை கடத்தணுமா? யாரு? சாமுண்டேஸ்வரி அத்தையை கடத்துனீங்களா? இல்ல பாட்டி ஏதாச்சும் கடத்திட்டானுங்களா? அண்ணனுங்க கடத்திட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஏப்பா நாங்களா எதுக்குப்பா கடத்த போறோம்? நாங்க தான் மாப்பிள்ளைய கடத்தலான்னு கடத்திய அதே சொதப்பி போய் கடைசியில வேற எவனவோ கடத்திட்டோம்ப்பா, நாங்க எதுக்குப்பா கடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எதுக்குப்பா இப்படி கேக்குற? இங்க அத்தையை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். சரி போனை கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அப்பா கொஞ்சம் நில்லு சொல்லுங்கண்ணா. இங்க பாரு, எனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விடு, நீ எங்க போறேன்னு சொல்லு, நாங்களும் வந்துடுறோங்க, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் இப்போ உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போனை கட் பண்ணிட்டு மயில் வாகனத்துக்கு லைவ் லொகேஷனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா நம்ம ராஜராஜா கிட்ட போய் மாமா அத்தையை காணோம் மாமா அப்படிங்கிறாங்க. என்னடா உளறிட்டு இருக்க, அத்தையை கடத்திட்டாங்களாமா, கார்த்திக் தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு. என்னப்பா சொல்ற, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது, இருங்க முதல்ல நம்ம மண்டபத்துல அத்தை இருக்காங்களான்னு பாத்திரலாம். அத்தையை கடத்திட்டு போற வண்டிய சிலம்பம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காப்லையாமா. அவரு எனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் இங்க எல்லாத்தையும் தேடிட்டு அதுக்கப்புறம் அங்க கிளம்பி போலான்னு சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு மண்டபம் ஃபுல்லாவே தேடி பாக்குறாங்க. அங்க சாமுண்டேஸ்வரி இல்ல. அப்பவே தெரிஞ்சு போயிடுது, ஆமா நீ சொன்ன மாதிரி அவ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என்னப்பா இப்படி சொல்ற, யார் இதை பண்ணிருப்பா? யாருமா பண்ணிருப்பா? அந்த சிவனாண்டி பண்ணிருப்பான், இல்லாட்டி அந்த மாயா பண்ணிருப்பா. 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த 2 மாப்பிள்ளைகளையும் வச்சுட்டு எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்த பாருங்க. நானும் மயிலு மாப்பிள்ளையும் கார்த்திக் மாப்பிள்ள போயிட்டு இருக்காரு, அவரை இருக்கிற இடத்துக்கு நாங்களும் கிளம்பி போறோம். எப்படியாச்சும் நாங்க வர்றப்போ சாமுண்டேஸ்வரியோட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராஜாவும் மயில் வாகனமும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. முருகா என்ன முருகா இது, புது புது பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமுண்டேஸ்வரியை காப்பாத்துறதுக்காக கார்த்திக் போனா இங்க ரேவதி கழுத்துல தாலி கட்டுறது யாரு அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க பாட்டி. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எப்படி கார்த்திக் வருவான் அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க பாட்டி. கார்த்திகோட அண்ணனுங்களுக்கும் இந்த விஷயத்த சொன்னோடனே அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்றதுனே தெரியலன்னு குழப்பத்துல இருக்காங்க. அப்பதாங்க கார்த்திகை காமிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரை கடத்திட்டு போனானுங்களா, அவனுங்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு காரை எடுத்துக்கிட்டு நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் கிளம்பிடுறாங்க. கார்த்திகைக்கு கால் பண்ணி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரூட் சொல்லி அங்கதான் போயிட்டு இருக்கோம் மாமா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். மாப்பிள்ள நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நானும் மயிலும் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு மாமா வந்தீங்க, இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் வழி பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல மாப்பிள்ள, முதல்ல சாமுண்டேஸ்வரியை காப்பாத்தணும், அதுதான் எனக்கு இப்ப முக்கியம். கல்யாணத்தை நிறுத்துற வேலையெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜராஜா சொல்றாரு. சரி நீங்க சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்ட்டு அவரும் சாமுண்டேஸ்வரியை கடத்தி வச்சிருக்க வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு கார்த்திக்.
இந்த நர்ஸ் நம்ம கூட்டிட்டு போனோம்னா பிரச்சனை தான் ஆகும்னு முடிவு பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, மேடம் ஒரு இடத்துல உங்களை இறக்கி விடுறேன், என் அண்ணன் வந்து உங்களை பிக்கப் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். சாரி மேடம், நான் என் அத்தையை காப்பாத்தணும், அதனால தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல சார், நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த இடத்துல இறங்கிக்கிறேன் சார். உங்க அண்ணனோட போட்டோவையும் போன் நம்பரையும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா உங்க அண்ணன் யாருன்னு தெரியாம வேற யாராச்சும் வண்டியில ஏறிட்டா வம்புல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம்னு சொல்லிட்டு 2 அண்ணனோட போட்டோ 2 அண்ணனோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்க இறங்கிக்கன்னு இறக்கி விட்டுட்டு நேரா கார்த்திக் அவங்க பெரிய அண்ணாக்கு கால் பண்ணி, டே இப்படி அந்த நர்ஸை வந்து நான் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கேன், அந்த இடத்தோட லொகேஷனை வந்து நான் இப்போ உனக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன், நீ அதை பார்த்து அவங்கள கூப்பிட்டுக்கோ, அவங்க பேரு கீதா அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்திக். சரிடா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் போனை கட் பண்ணிட்டு பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கார்த்திக் காணாம் தேடிட்டு இருந்தோம்ல பாட்டி, ஆக்சுவலா கார்த்திக்க அந்த நர்ஸை கூப்பிட போயிருக்கான் பாட்டி, கூட்டிட்டு வர்றப்பதான் அத்தையை கடத்தினது தெரிஞ்சிருக்கு, அதனால அத்தையை காப்பாத்த போறனால நர்ஸை கூட்டிட்டு போக முடியாது, அதனால அந்த நர்ஸை ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கானாமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நம்மள கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்காங்க பாட்டியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரிப்பா நீ போயப்பா அந்த நர்ஸை கூட்டிட்டு வா, ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பாக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆனந்த் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனந்த் என்ன பண்றாருன்னா அந்த நர்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. நர்ஸோட போன் நம்பர் கார்த்திக் அனுப்பிச்சிருப்பாரு. கால் பண்ணோடனே அவங்களும் அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நர்ஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மண்டபத்துக்கு வந்த பின்னாடி நர்ஸை பாட்டி பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறாங்க. அம்மா நீ எங்கேயும் நகர்ந்துராத, நகர்ந்தேன்னா அவ்வளவுதான், உன்னையும் யாராச்சும் கடத்திட்டு போயிருவாங்க, என் கூடயே இரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கார்த்திக் சார் வர வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி ரொம்ப ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, ஏக்கா அம்மா எங்கக்கா காணோம்? கீழே அம்மா மணவரையில இருப்பாங்க ரேவதி. அக்கா அம்மாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா? எதுக்கு ரேவதி? இல்ல இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன்னு அம்மா பார்த்து சொல்லட்டுமே. அங்க போறப்ப பாத்துக்கிட்டோம், அம்மா அங்க வேலையே இருப்பாங்க ரேவதி, நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் வரவேற்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சோகமா சரிக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயாவை காமிக்கிறாங்க. இந்த மகேஷ் ரெடி ஆனானா என்னமோ தெரியல, போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் மகேஷோட மாப்பிள்ளை ரூம் இருக்கும்ல, அங்க போய் பார்த்தா அங்க மகேஷை காணோம். எங்கடா போனான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க. அங்க மகேஷ் காணோம். போச்சு, எவனோ ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிருது. உடனே சந்திரகலாட்ட இந்த விஷயத்த போய் சொல்றாங்க, மகேஷை காணோம் அப்படின்னு. மாயா கண்டிப்பா இது இந்த கிழவியோட வேலையா தான் இருக்கும், அப்பதான் இதை கடத்திருப்பான் மகேஷ, இத முதல்ல என் வீட்டுக்கார்ட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி மகேஷ் காணா போன விஷயத்த சொல்றாங்க சந்திரகலா. சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்பதான் நான் சாமுண்டீஸ்வரை கடத்தினேன், அதுக்குள்ள இந்த மகேஷை யாரு கடத்தினது அப்படின்னு டென்ஷனா இருக்கும்போது, வேற யாருங்க, இந்த கிழவி தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிருக்கும், இந்த கிழவிய சும்மாவே விடக்கூடாது, மாயா நீயும் வா அந்த கிழவி கிட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரி பாட்டி கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சந்திரகலா சொல்றா. இவ என்ன தனியா பேசணும்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கூட பரமேஸ்வரி எழுந்திருச்சு வர்றாங்க. அப்பவே நர்ஸு கிட்ட இங்கே இரு அப்படின்னு ஜாட காமிச்சிட்டு அருண் ஆனந்த் கிட்ட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்புறம் சந்திரகலா கிட்ட பேச போறாங்க. என்ன சொல்லு, என்ன புதுசா கூப்பிட்டுருக்கா நீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கவும், கிழவி எங்க மாப்பிள்ள சொல்லிரு அப்படிங்கிறாங்க சந்திரகலா. என்ன மாப்பிள்ளைய காணாமா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க பாட்டி. என்ன சந்தோஷமா கேக்குற? நல்ல வேலைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பால வாத்து சந்திரகலா. இக்கிழவி மாப்பிள்ளை எங்கேன்னு சொல்லிரு கிழவி, இல்லாட்டி எனக்கு கோவம் வந்துடும். மாப்பிள்ளை காணோன்னு சொல்லி நீ சொல்லிதான் எனக்கே தெரியும், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கும் போதே மாயா சொல்றாங்க, நேத்தே நீங்க கடத்துறதுக்காக பாத்தீங்க, ஆனா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு மறுபடியும் அவனை கடத்திருக்கீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான்லாம் கடத்தல, நேத்து கடத்த ட்ரை பண்ணது நாங்க தான் ஒத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான்லாம் கடத்தல, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரு 2 பேரும் மாப்பிள்ளைக்காரன்னு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உச்சி குழுந்து போச்சு, முருகா காப்பாத்திட்ட முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் செம்ம சந்தோஷமா அருண் ஆனந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க 2 பேரும் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாட்டி, நேரா நம்ம ராஜராஜாக்கு கால் பண்ணி மாப்பிள்ளையே காணா எவனோ கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே ராஜராஜாவுக்கும் பயங்கர சந்தோஷம். மயிலும் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருல, அவர்கிட்ட இந்த விஷயத்த ராஜராஜா சொல்றாரு. போன்ல பாட்டி இருக்காங்க. பாட்டி செம்ம வேலை பண்ணிருக்கீங்க பாட்டி, நீங்க தானே கடத்துனீங்க. அட ஏன் பேராண்டி நீ வேற, நான் எங்க கடத்தினேன், எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் போல இருக்கு, சந்திரகலாவும் மாயாவும் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ரொம்ப சந்தோஷம் பாட்டி. ஒரு ரூட்டர் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அத்தைய காப்பாத்திட்டு வந்துட்டாவே போதும். எல்லா வேலையும் சக்சஸா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட்டி அப்புறம் உங்ககிட்ட பேசுறோம்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு காட்டு பாதைக்குள்ள போகுது. அங்க ஒரு குடோன் இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் சாமுண்டேஸ்வரிய கட்டி வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. கார்த்திக் அந்த ஆம்னி வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மயிலுக்கு கால் பண்றாங்க. சிலம்பம் எங்க இருக்க? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீங்க வந்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா, உன்னோட லைவ் லொகேஷனை பார்த்து நான் வந்துட்டு தான் இருக்கோம் சிலம்பம். சரி, நீங்க ஒரு இடத்துல தூரமாவே நிறுத்திருங்க, ஏன்னா நானும் ஒளிஞ்சு நின்றுட்டு தான் இருக்கேன். அந்த 3 பேரையும் நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டு அத்தைய கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சிலம்பம் இரு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனை கட் பண்ணிட்டு கரெக்டா கார்த்திக் இருக்கிற இடத்துக்கும் ஒரு கொஞ்சம் தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் ராஜராஜா மயில் வாங்கின 2 பேரும் கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. மாமா, நீங்க எதுக்கு மாமா வந்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. ஏன் சம்சாரத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க, நான் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான்ப்பா வந்துட்டேன். அவனை சும்மா விடக்கூடாது அவனுக்குல அப்படின்னு சொல்றாங்க. மாமா, 3 பேரும் சேர்ந்து ஒன்னா அவங்க 3 பேத்தையும் அட்டாக் பண்றோம். பாக்குறதுக்கு சொங்கி பசங்க மாதிரிதான் இருக்கானுங்க. ஆனா யார் இதை செய்ய சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமாமா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. வேற யாருப்பா செஞ்சிருக்க போறா? அந்த சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு ராஜராஜா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டியோட ஆளுங்க 3 பேரும் ஒருத்தன் சாப்பாடு வாங்குறதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சாப்பாடு வாங்க போயிடறான். இன்னொருத்தன் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் போன் பேசிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம கார்த்திக், மயில் வாகனம், ராஜராஜா 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு ஒருத்தன் வந்தா பாருங்க, அவனை புடிச்சு காருக்குள்ள கட்டி போட்டுறாங்க. 2 அடி கட்டையிலே மண்டையில போடுறாங்க. அந்த ஆள் அங்கேயே மயக்கமாயிரான். அடுத்தது தம் அடிச்சிட்டு இருக்கவன ஃபர்ஸ்ட் பிடிக்கலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம் அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கும் பேக் சைடு அவனை பின்னாடி பக்கம் போய் அப்படியே அவனோட வாயை பொத்தி கும்முன்னு கும்மி எடுக்கிறாங்க. அவன் அந்த அடியிலே மயக்கம் போட்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் போன் பேசிட்டு இருக்கிறான். மயில் வாகனம் சொல்றாங்க, இங்க பாரு, ஒருத்தரை கடத்திட்டு வந்துட்டு எவ்வளவு அசால்ட்டா யாரு கூடயே பேசிட்டு இருக்கான் பாரு. அப்படிங்கும் போதே நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? ஏன்னா அவன் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான். இந்த கடத்த சொன்னவங்க கிட்டதான் பேசிட்டு இருப்பான் போல இருக்கு, இருங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். ஓகேண்ணே, நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போய் அவன் முன்னாடி நிக்கிறாங்க. இவன் பயந்து போயிடுறான். பெரிய ராடு வச்சிருக்கான். ராஜாவை அடிக்கிறதுக்காக ஓடி வர்றா. ஆனா நம்ம கார்த்திக் சும்மா இருப்பாரா? அந்த ராடை எடுத்து சும்மா அவனை தொம்முன்னு அடிச்சு, சொல்லுடா யாரு இதை பண்ண சொன்னது சொல்லி அடிக்கிறாரு பயங்கரமா. அதுக்கப்புறம் நம்ம ராஜராஜாவும் சும்மா இருப்பாரு. அவரு ஒரு பக்கம் அடிக்கிறாரு, மயில்வாகனம் ஒரு பக்கம் அடிக்க. அண்ணா அடிக்காதீங்க, வலி தாங்கவே முடியல, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாடா இதை பண்ண சொன்னது சொல்லு அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேக்குறாரு. சிவனாண்டி அண்ணன் தான் இதை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. நினைச்சேன், நான் அப்பவே சொன்னல மாப்ள, சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பான்னு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி அவன் சவால் விட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க, அதே மாதிரி பண்றான் பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான். அவனை சும்மா விடக்கூடாது மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. மயில்வாகனம் சொல்றாங்க, சிலம்பம் அவனை அடிச்சு அங்கேயே தம்சம் பண்ணு சொல்லுமோ, அவன் இங்கே கிடக்கட்டும் மட்டையாய் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இவனை இங்கே விடக்கூடாது, நம்ம இவனை கையோட கூட்டிட்டு போயிடலாம். எப்பப்போ அந்த சிவனாண்டி கால் பண்றானோ அப்ப எல்லாம் இவன் பேசணும், இல்லைன்னா அந்த சிவனாண்டிக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சிவனாண்டியோட ஆளையும் காருக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்க சாமுண்டேஸ்வரி எழுப்புறாங்க. தண்ணி தெளிச்சு பாக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. அவங்களால எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப மயக்கமா இருக்கு. அப்படியே மங்களா தெரியுது. எல்லாமே யாருதுங்கும் போது கார்த்திக் இருக்கிறது தெரியுது, மயில் வாகனம், ராஜராஜா அவங்க எல்லாம் இருக்கிறது தெரியுது. நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி கேக்குறாங்க. அப்பா எப்படியோ முழிச்சிட்ட, நீ வாமா நம்ம மண்டபத்துக்கு போய் என்னன்னால பேசிக்கலாம் வா அப்படின்னு ராஜராஜா கைத்தாங்களா சாமுண்டேஸ்வரிய கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி காருக்கு வந்துடுறாங்க. மேடம் இப்ப எப்படி இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, எதுக்கு பூசி மெழுகிக்கிட்டு இருக்க? அத்தை, உங்களை கடத்தினது அந்த சிவனாண்டி தான், அவன் ஆளுகதான் கடத்திட்டு வந்தாங்க. உங்களை கடத்திட்டு போறத கார்த்திக் பார்த்துட்டு தான் எங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா. அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் உங்களை வந்து காப்பாத்துறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஐயோ, அங்க ரேவதி கல்யாணம் வேற நடந்துருமே, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம கல்யாணம் முடியறதுக்குள்ள போயிடலாம், கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த
இந்த மகேஷ் வேற ரேவதி கழுத்துல தாலி கட்டிடுவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்க நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மயில் வாகனம். என்னாச்சத்தா அப்படின்னு கேக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றாங்க. இந்த கல்யாணத்தை முதல்ல நம்ம நிறுத்தியே ஆகணும், டிரைவர் சீக்கிரம் வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை கூலா இருங்க அத்தை, மாப்பிள்ளையை எவனோ கடத்திட்டானாமா அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் ஞாபகம் வருது சாமுண்டேஸ்வரிக்கு. அட நம்ம தானே ஆட்களை அனுப்பி அந்த மகேஷை கடத்த சொன்னோம், மறந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் கூல் ஆயிடுறாங்க. ஆமா ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னே சாமுண்டேஸ்வரி அப்படின்னு கேக்குறாரு. ராஜராஜா இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மண்டபத்துக்கு போனோன்னே சொல்றேன், அங்க போன பின்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. என்னமோ நீ சொல்றமா சரின்னு ராஜராஜாவும் சொல்றாங்க. டிரைவர் சீக்கிரம் வண்டி ஓட்டுப்பா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி, ராஜராஜா, கார்த்திக், மயில் வாகனம் இவங்க 3 பேரும் மண்டபத்துல வந்து இறங்கி அப்படின்னு நிக்கிறாங்க. இப்படிதான் இந்த கதை போகும்னு நினைக்கிறேன்.